ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு. கூட்டம் கடல் மாதிரி கூட்டமா இருக்கு. இது போன்ற வளர்த்த ஆத்தாக்க தேக தாய் வர்க்கம்லாம் நல்லா கடுமையான கூட்டமா இருக்கு. நம்ம வர்க்கமும் நல்லா ரொம்ப சிறப்பா இருக்கு. அதை காட்டும் ஒளிபெருக்கி அப்படி அமையுமோ நினைச்சேன். உண்மையிலே அருமையா இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு. உண்மையில அன்னைக்கு ஒரு மைக் செட் போட்டு கண்டாலே இந்த ஒரு முருகன் நாடா இந்த நாடாத்தை கெடுத்ததே மைக் செட்டு அப்படியே இருக்கு. இவ்வளவு தெளிவா உள்ள நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பார்த்து பெரியவர்களை பெருமை பெற்று வழியக்கூடிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்ற வட்டார நாடக கலா ரசிக மக்களை எதிரியான இளைஞர்களை இறைச்சி தாய்மார்களே வருங்கால வாலிபர்களை காலைகளுக்காக சென்று மாலையில் நீர் ஏசாபுர மக்களை பெரும் குடிமக்களே. ஆமா, பெரும் குடியினாலதான் கள்ளச்சாரம் 10 லட்சம் ஒரு ஆளுக்கு நம்மளும் அதை செஞ்சிருக்கலாம். என் பொண்டாட்டில என்ன திட்டா என்ன நாடகத்துல குடிச்சிட்டு சாக வேண்டியதானே உயிரோட இருக்கிறதுக்கு 5 லட்சம் கிடைச்சிருக்கு அப்படின்னு. எங்க தாத்தா இருக்காரு, அவரை கள்ள குடிச்சு கூட்டிட்டு போறேன். அவர் போனா ஒன்னும் பிரச்சனை இல்லை, 10 லட்சம் ரூபாய் வந்துரும்ல. மனுஷ வாழ்க்கை எல்லாம் குடிதான். இப்ப நல்லதுக்கும் குடி, கெட்டதுக்கும் குடி. ஐயப்பங்களுக்கு இருமுடி கட்டுறதுக்கும் குடி இருக்கு. ஆத்தா அப்பயும் செத்து போயிட்டு அது கேட்கிறேன் தண்ணி. என்னடா அப்பா உங்க அம்மா செத்து போயிட்டு தண்ணி வைத்தாரா இல்லன்னா அப்பத்தான் அழுக வருமா? அப்படி இல்ல, சோகத்துக்காக இல்ல, கொண்டு போய் சேர்க்கணும்ல காட்டுக்கு. மனுஷன் மண்டையே போறதெல்லாம் பிரச்சனை, இங்க கொண்டே சேர்க்கணும் அப்படியே ஆத்தி. அப்பத்தான் நான் வந்து அம்மான்னு போட்டு நெஞ்சிலே குத்துவேன். போதையை போட்டு பெரிய அநியாயங்களும் பண்ணுவாங்க. எல்லாம் நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பொறுமையா இருந்து நாடகத்தை ரசிக்கணும். அப்படிதான் தம்பி எல்லாம் இந்த குரூப் எல்லாம் இருக்கு. பொறுமையா இருங்க சொல்லுவான். ஆமா, அதுக்காக நீங்க ரொம்ப நீங்க எப்படியோ இருக்க எனக்கு தேவையில்லை. என்னமோ உங்க ஊரு நான் பவுடர் போட்டேன், காசு உறிஞ்சி முடிஞ்சிச்சு. சுவாக இந்த உட்கார்க்க பாரு தம்பி, வேற தெரியுமா? யாரு? சச்சின் டெண்டுல்கர். அவர் பக்கத்து தம்பி பந்து பறக்கும். ஆமா, அந்த பக்கத்துல ஒரு உட்கார்க்க தம்பி, அவன் யார் தெரியுமா? அவன் தான் ஜடேஜா. அடிச்சாம் பாரு ஜடேஜான்னு. மூத்தமா மூத்த வேற நடிக்க மாட்டேன். அவர் பக்கத்து தம்பி அவன் யார் தெரியுமா? அவன் தான் கங்குலி நக்குமால வச்சிருந்தாரு. இப்ப வேற ஆள் நீச்சு எடுத்துருக்கானோ. இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்பெல்லாம் நல்லா சந்தோஷமா இருப்பேன். காலையில பள்ளிக்கூடம் போயில 9 மணி ஆயிடுச்சு. என்னாச்சு? நைட்டு சாப்பிட்டு செட்டு 11 மணி வரை கத்து. அப்புறம் பார்த்தா வேலைக்கு ஒரு தூர்ல நடக்கும் பேக்கு விளையாடுறதுக்கு. அப்புறம் சுத்தி நம்மளும் அந்த வேலை பார்த்தால வந்தோம். நம்ம ஊருக்கு வந்த பேசல. எந்த ஊருக்கு போனாலும் நம்ம ஊர்ல உள்ள தெய்வத்தை வணங்கி
அதான் நம்ம ஊர்ல உள்ள தெய்வத்தை வணங்கி நம்மள சொல்லிக்க அவனை சொல்ல இந்த பையன் படிச்சு இங்கேல இருக்க நம்ம அவன் அங்கே படிக்காம இங்க இருக்கான் இப்பயே படிச்சு இங்க என்ன தலையெழுத்த பாரு படிச்சவனுக்குலாம் இப்ப மரியாதை இல்லை குடிச்சவனுக்கு இப்ப மரியாதை குழப்பு பாருங்க எப்படி இருந்தாலும் நம்ம ஏதாவது பேசுறோம்னா படிச்சுட்டு பேசுறோம்னா நம்ம பேசினா கிறுக்க மாதிரி பேசுறோம் ஆமா அவன் குடிச்சிட்டு பேசினா ஆட அவன் சரியாத்தான் பேசுறான் இவங்க எனக்கு பேச தெரியும் கிடைக்கிற குடிக்கார பரவாயில்ல பையன் அப்படின்னு சொல்லி நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு நம்ம ஊருக்கு வந்து ஒரு சில தெய்வத்தை வணங்கி கலைப்புடைய தூங்க வளர்த்து ஆத்தாக்கலை ஐயா கருணையுள்ள தோழமோ அருளை வாரி தருகிறார் கருணாக முழுவருக்கு கருமாறி அழுகிறார் மகிழகிலே உங்களே கண்ணிலம்மா மங்காடு தனிவாடு காமாட்சியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அருளுள்ள தோடு அருளுள்ள தோடு அருளாகி தருகிறார் அருளாக முழுவதும் அருளாகி தருகிறார் பள்ளியம்மா மாங்காடு தன்வாடு காமாட்சியம்மா மாங்கோடு காமாட்சியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கைதட்டு நன்றி நன்றி நல்லா உற்சாகப்படுங்க. ஏன்னா
கை தட்டினா தான் பிரஷர் குறையுதான். என்ன பிளஷர்? பிரஷர் இல்ல, பிரஷர். மனுஷன் படுத்தே பாத்தீங்கன்னா இடுப்ப கடுக்கும், உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மரமரன்னு இருக்கும். இந்த கையை எப்படி வச்சு போட்டோம்னா கையை மரமரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்றது. எதுக்கு கோயில காப்பு கட்டி 8 நாளைக்கு கும்மி விட்டுறாங்கன்னா, ஏன் 8 நாளைக்கு உடற்பயிற்சி, அதுக்குதான் கை தட்ட சொல்றது. நாளைக்கு அருமையான ரசிகர்கள், அருமையான இசை சக்கரவர்த்திகள், அருமையான ஒளிபெருக்கி ரொம்ப சிறப்பா இருக்கு என்பதை சொல்லி, மற்றும் என்ன கரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடியார்கோவில் வட்டம் வெளிவயல் கிராமத்தில் அருள் வாழ்த்து வரும் ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சபேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில் 8ஆம் ஆண்டு வருஷாபிஷேகம் லட்ச அர்ச்சனை திருக்கல்யாண விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருவதற்கு குரோதி மாதம் ஆணி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலரியில் இன்றைய தினம் புகழ்பெற்று நெறியை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ பள்ளி திருமணம் சீர்திருப்பாறை வரும். இதில் பங்கேற்கக்கூடிய நாடக அடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, தெரியப்படுகிற கடமை. ஆகவே முத்தமுறை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி மோசம் கொட்டி வரும் நடிப்பு சிவந்த அன்பு மாமா புதுகையைச் சேர்ந்த ஸ்ரீயா சீனிவாசன் அவர்கள் வரங்கமலையிலே வேலன் வேடன் ஒருத்தராக நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை முருகனா பார்த்திருக்கோம். இன்னைக்கு பழனி மலையில இருக்கிற முருகன் மாதிரியே வருவார். சிறப்பான உண்மை தோற்றத்தோடு இருக்கக்கூடிய முருகன். மேக்கப் ரொம்ப சிறப்பா, கிரீடம் எல்லாமே ஒரிஜினலா ரொம்ப சிறப்பா இருக்கு என்பதை சொல்லி, எளிய உரையாடி குயில்கொண்டு போயிடும் போகிற பாணி அன்பு சேரி சென்ற இடமெல்லாம் வெற்றி மோசம் கொண்டு வரும் கம்மங்காரை சேர்ந்த AR ராசாத்தி அவர்கள் இவர் எங்க வரையிலே வள்ளியாக வைக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்வான என்று வெற்றி மோசம் கொண்டு வரும் அம்புவார் கோல்டன் சிங்கர் குறும்பூரை சேர்ந்து KN ரவிபிரசாத் அவர்கள் நாரதராகவும், அம்புவார் சேந்தாக்குடியை சேர்ந்த DR மகாலிங்கம் அவர்கள் நாரதராகவும் நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்ம ஊருக்காக அண்ணன் முருகண்ணே 2 நாடகம் ரொம்ப சிறப்பா போட்டு நம்ம நாடகத்தை ரொம்ப சிறப்பா நடக்கும். எல்லாருமே நல்லா பாடக்கூடியவங்க, நல்லா பேசக்கூடியவங்க. முதல் நாள் குருந்தாங்குடி. ஆமா, இவர் இந்த ஒரு சேந்தாக்குடி. சேந்தா குடிக்க வேண்டிய கூப்பிடுறாங்க. 2 பேரும் நாடகத்தை முடிச்சுட்டு மொத்தமா சேர்ந்து குடிங்க. சேந்தா குடிக்கணும். ஆறுமணிய கலையரசு, ஆறுமணிய சக்கரவர்த்தி, அம்பூனார் கோவில்பட்டியை சேர்ந்த DK அழகேசன் அவர்கள் இவரங்க வரையே 6 மொழிய பின்பாட்டை சேர்ப்பார்கள். சிறப்பு சிறப்பு. சிட்டுக்குருவி முத்தம் கொடுக்க சேர்ந்திட கண்டேனே
வாச்சா அந்த பாட்டு நமக்கு புரியாது. எப்படி வாசி போதியா தம்பி? என்ன பாட்டு வாட்சி அப்படி தெரியுமில்ல? சுத்தமா உச்சரிப்பு சுத்தமா. தம்பிகளுக்கு இந்த பாட்டுலாம் பிடிக்காது. மன்னர் அண்ணா மன்னாரு மகிமையுள்ள மன்னாரு மச்சா என்ன சொன்னாரு, ஆத்தங்கர ஓரம்மா பள்ளிக்கூடத்துக்கு போகாம விளையாட சொன்னாரு. அருமையாக இசைத்த அன்பனார்கள் யாரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாமா பல மாணவர்களுக்கு ஆசிரியராக விளங்கக்கூடிய அன்பு மாமா ஆவடியாறுகளை சேர்ந்து பி மோகன்தாஸ் அவர்கள் வருங்க நிலையிலே மிருதங்கம் தபேரா டோலக் தவுள் சேர்ப்பார்கள். ரொம்ப சிறப்பாக இசைத்த கைதட்டின உண்மையில அருமையான நம்ம ஏரியால நாடகத்தை நல்லா ரசிக்கக்கூடிய ரசிக்கிறேன். ரொம்ப சிறப்பாக இசைத்த பல மாணவர்களுக்கு ஆசிரியராக விளங்கக்கூடிய அன்பு மாமாவிற்கு சார்ந்த. ஏன்னா எனக்கு நான் நோக்கு வந்திருக்கேன்னா இதோட பரமக்குடி போயிடணும். மருந்து குடிச்ச மாதிரி அங்கிட்டு போனா நாடகம் இல்லை, அங்கிட்டு சாதி நாடகம். அருமையாக இசைத்த அன்பு மாமாவிற்கு சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆண்டவ மாஸ்டர் அன்புனார் செல்லப்பகோட்டையை சேர்ந்த சிங்கப்பூர் புகழ். நீ சிங்கப்பூர் போன
இங்க இருந்த ஆளுங்க சிங்கப்பூர் போறதெல்லாம் பெருசு இல்ல. போய் 2 மாசம் வேலை ஆச்சுன்னா 3ஆம் மாசம் செல்ல வீடியோ போடுவாங்க. 2 வருஷம் இருந்தடா. நீ 2 வருஷம் இருந்த. நிறைய ஆளு இங்க இருந்து போய் 2 மாசம் இங்க வேலை ஆச்சுடுவாங்க. வேலை ஆச்சுட்டு அங்க இருந்து செல்ல வீடியோ போடுவாங்க. எப்படி? புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம். என் பேரு சுந்தரு. வந்து வர முடியாது தித்திரிக்கிறது. அன்புனா சிறப்புகளை சேர்ந்த கண்ணன் அவர்கள் இறங்குவதை ஆவலோடு சேர்ப்பார்கள். அருமையான இசைத்த அன்புனா. ஏன்னா முகர்சிங் இசைக்கல ரொம்ப சிரமம். லேசா மிஸ் ஆச்சுன்னா நாக்கு தனியா போயிடும். அது இல்ல, இந்த நாடகத்துறையில 5 விரல் இருக்கு, இந்த கை இருக்கு, இது ஒரே நாக்கு தான். அதுதான் இதெல்லாம் பெரிய விஷயம். ரொம்ப ஒரே இதுல அந்த சொல்லணும்னா சுத்தமா சொல்லணும்னா அது வேற. எல்லாரும் சத்தம் கேட்கணும், பையா பையான்னு சத்தம் கேட்க. ஆனா சுத்தங்கிறது என்ன? சொல்லு ததம் தத்ததம் தத்தி ததம் ததி கிட்ட ததி கிட்ட ததி கிட்ட ததம் தத்ததம் தத்தி போடுறேன். ததம் தத்ததம் தத்தி ததம் ததி கிட்ட ததி கிட்ட ததி கிட்ட ததம் தத்ததம் தத்தி ததம் ததி கிட்ட ததி கிட்ட ததி கிட்ட ததம் தத்ததம் தத்தி ததம் ததி கிட்ட ததி கிட்ட ததி கிட்ட ததி கிட்ட ததி கிட்ட ததி கிட்ட தீங்கடப்ப தீங்கடப்ப தீங்கடப்ப. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பனார்கள் இந்த ஆள நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாப்பிள்ள இந்த வாத்தியம் எல்லாரும் வாசிக்க முடியாது. இல்ல நானும் பாத்துக்கிட்டானே இதுவரை இப்படி யாரும் வாசி சொல்லு சுத்தம் வாச்சிடலாம் தம்பி. சொல்லு சுத்தம் இது முதன்னு தம்பி வாசிக்க போகும்போது என் குழந்தைய வந்து காலை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுச்சு. இந்த வேலையை விட்டுருங்க. காரணம் என்னன்னா பெரிய பெரிய சபாக்கள் பெரிய இதுல வாசிப்பாங்க. இப்படி வாசிக்கும் போது என்ன ஆயிரும்னா லேசா அந்த நாக்கு வெளியே வந்துச்சுன்னு வைங்களேன், நாக்கு துண்டாயிரும். அது அருவா மாதிரி. நல்லா கேளுங்க, நானும் நம்ம வீட்டுல இது மாதிரி பழம். நீங்க கல்யாணம் பண்ண ஏன் முட்டா சொல்லிட்டா வேணாம் அப்படின்னு. ஏன்னா இங்க சமைக்கிறதே நான் தான் இல்ல மாப்பிள்ள. இந்த நாக்கு துண்டாயி போயிருந்தா அவ்வியாசி தன்மராக பப்புன் போட வேண்டியா? தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய தாரம் அன்புமா அறந்தாங்கியை சேர்ந்து கேபிஎஸ் காசிநாத் அவர்கள் விளங்கமறையை தாரம் செய்ப்பார்கள்.
அருமையாசித்த இசை சக்கரம் நெஞ்சார்ந்த இது என்ன தாளம் மாப்ள? இது வந்து இரும்பு தாளம். அது சரியான பதில். நான் சரியா சொல்றானே. அருமையாசித்த இசை சக்கரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமைத்திற்கும் சீன் கம்பெனி ஸ்ரீ லிங்கவிழா சீன் கம்பெனி உரிமையாளர் சர்மலிங்கம் இருப்பிடம் மீமிசல் மாப்ள சத்தி சத்தி வீட்டுல இறந்து போயிட்டாலும் அதெல்லாம் உண்மையிலே ஆமாலாம் வாழ்நாள்லயே மறக்க முடியாது. நான் கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருந்தாரு ஒரு நாள் ஒரு 14 வருஷத்துக்கு முன்னால போய் இவரை பார்த்து பாட்டு படிக்கிறேன். அத்திப்பெல்லாம் சிலப்பா அட அத்தப்பழம் விட்டாரு பொருள் அடி என்னடா அடங்குறேன் அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா வாழ்நாள்லயே மறக்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கு பப்புன்னு இப்போ எல்லாம் அன்னைக்கு அந்த ஒரு அறத்தை இன்னைக்கு வந்து ஆசீர்வாதங்கிறது எப்படி வேணாலும் கிடைக்கலாம் ஆசிரியர்கிட்ட. ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்தி நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபரப்பி அமைக்க சொல்லுங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி அமைத்திருக்கும் ஒளிபரை அமைப்பு தென்னகம் ஆடியோஸ் மீமிசல். நம்ம ஏரியாவே தென்னகம் கையை அடிச்ச தென்னகம் ஒளிபரப்பி ரொம்ப சிறப்பா இருக்கு. உண்மையிலே சிறப்பாக ஒளிபரப்பி தென்னகம் ஒளிபரப்பி அன்பர்கள் யாரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு மீன் செல்ல பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே அந்த ஹோட்டல்ல விட்டாங்க. ரொம்ப அருமையான உபசரிப்பு எல்லாமே சூடா ரொம்ப சிறப்பா விழா குழுவின ஏற்பாடுல ரொம்ப சிறப்பா ஏற்பாடு உண்டாக விழா குழுவினர் ஆர்ந்து நன்றி நன்றி நடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரழி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் மன்னார்குடியை சேர்ந்த சாந்தி அவர்கள் விளங்கமலையிலே டான்ஸா இருக்க காத்து கொண்டிருக்கிறார். மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கும் திரையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பப்பன் கொத்தனார் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இதே என்றோம். தம்பி பப்புனா இல்ல இன்னைக்கு கொத்தனாரா? இன்னும் ஒரு மாசம் இருக்கு. அப்புறம் அந்த வேலைக்கு தான் போகணும். 2 மாசம்டா ஆவணி இங்கே கொத்தனார் பப்புன் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இதே துவங்கின மற்றும் நாடகத்தினை சிறந்த முறையில் வீடியோ கவர்ச்சியத்தோடு இருக்கும் ஏகே மீடியா வீரமங்கலம் அருமையான யூடியூப் செல்ல மீடியா நாடகம் பார்க்கலாம். வீரமங்கலம் நாளை 10 காலையில பாத்துடலாம். யூடியூப்ல போட்டுருவாப்புல பப்பு மீடியா உரிமையாளர் பப்புன் அஜித் அஜய் 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 ரொம்ப சிறப்பாக வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லிக்கொண்டு மற்றவர்களுக்கு நாடகத்துக்கு சிறந்த முறையில் இன்னைக்கு கொட்டகை அமைத்திருக்கும் கொட்டகை அமைப்பு லேடிஸ் சீன் அமைப்பு லிங்க விலாஸ் அவர் தான் கொட்டகை சீன் இல்லாம சுக்குமல்லி காப்பி நீனே வச்சுக்கவே நம்ம ஏன் அடுத்தால போய் தேடிக்கிட்டு ஒரே ஆளுக்கு அட்வான்ஸ் கொடுத்துலாம்ல. கொட்டகை அமைப்பு லிங்க விலாஸ் அன்புடன் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உபயதாரன் சொல்லணுமா? நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதே துவங்குகின்றார். பப்புனுக்கு சிரமத்தை குறைந்த பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு வெளிவையில் கிராமத்தார் என்று சொல்லிக்கொண்டு மற்றும் இந்த நாடகத்தில் அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர் அன்புனார் சென்ற இடமெல்லாம் வெற்றி மோசப்பட்டு வரும் ஒரு நாடக ரசிகர் ஒரு பண்பானவர் அன்னை உண்மையிலே காசுக்கு ஆசைப்படாத ஒரு பண்பானவர் நாடக ரசிகர் அன்புனார் கே முருகேசன் வெள்ளிவகையில் இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் வந்தாலும் சிறந்த முறையில் குறைந்த வெளிவயல் ரொம்ப சிறப்பாக அமைத்து தருவார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் குறைஞ்ச செலவுனா 57,000 மல்லிகா வணக்கம் கூடனா 1 லட்சம். எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் அண்ணன் முருகேசன் என் நண்பர் உண்மையில இங்க இருந்து அண்ணன் ஒரு 2000 ரூபாய் அந்த சீசன் இல்லாத நேரத்தில் போட்டு விடுங்க போட்டு விடுவாரு. ஆனா ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் போட்டு விட மாட்டாரு. என்னது சரக்க மட்டும் போட்டு விடுங்கிறேன். அது போட்டு விட போட்டு வாங்கினாரு அன்னைக்கு ஒரு வாக்கில் அவர் போட்டு படுத்துட்டாரு. அவர் சாப்பிட மாட்டாரு அதனாலதான் போட மாட்டேங்கிறாரு. இந்த நாடகத்தை அமைத்திருக்க நாடக அமைப்பாளர் அன்புனார் வெளிவகையில் முருகேசன் அன்புனார்கள் சார்ந்து நன்றி. நாடகம் மட்டுமல்ல கிராமிய நிகழ்ச்சி ஆடு பாடல் எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் குறைந்த செலவில் முறையான கலைஞர்களை தேர்வு செஞ்சு அமைத்து தருவார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு நாடகம் மட்டுமல்ல கிராமிய நிகழ்ச்சி ஐயப்பன் கோயில் பஜனை முருகன் கோயில் பஜனை ஓம் சக்தி பஜனை எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்க என்பதை சொல்லி அதுக்குத்தான் நம்ம இருக்கோமே சொல்லிக்கொண்டு எங்களுக்கு கலைப்பணியை இனிதே தோங்குறேன். நான் வளர்த்த ஆத்தாக்கார விடியில வர நாடகத்தை பாருங்க. மற்ற நாடகம் இருக்காது. நம்ம நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பொறுமையாக ரசிங்க. நம்ம ஆண் வர்க்கமோட அப்படியே இருந்துருவாங்க. நான் வளர்த்த ஆத்தாக்க பெண் வர்க்கம்னா அப்படி இல்லை.
எங்க போனாலும் 10 பேர் ஒண்ணு ஒண்ணாத்தான் கிளம்பி போவாங்க, மொத்தமா போவாங்க. சாவியை கொண்டாந்து கொடுத்தது முக்கியம் இல்ல, வண்டி எங்க நிக்குதுன்னு சொல்லுங்க. இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. இல்ல சாவி கொண்டாந்து கொடுத்துட்டீங்க, வண்டி எங்க நிக்குதுன்னு சொன்னா காலையில எடுத்துட்டு போறதுக்கு தோதா இருக்கும். உள்ள அட்ரஸ் உங்களுக்கு ஃபுல்லா கொடுப்பாங்களா 3ஆம் நம்பர் வீட்டுல இருக்குன்னு சொல்லி கொண்டு எங்களுக்கு கலைப்பணியை தயவு செய்ய நான் வளர்த்தாக்க. ஒரு ஊர்ல பேண்ட் சட்டை போட்டு ஒருத்தனை வர விடுது இல்லப்பா, லோனு 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 லோனுக்காரன்னு. இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. லோனு அலைய வச்சாரு. பல குடும்பம் லோன் வாங்கி லோன் அலையுது மட்டும் இல்ல, இந்த லோன் வாங்குறது அன்னைக்குன்னு பார்த்தா புருஷன்காரன் கொண்டாட்டிட்டு பேசாம டைலாக் எப்படி ஆளு நீ கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கடி, ஆளு எத்து பல்லா இருக்கும், பல்லு முத்து சிரிப்பு போல் எவ்வளவு அழகா இருக்க. லோன் வாங்குற அன்னைக்குன்னு பார்த்தா லோனை வாங்கிடுவாங்க, வாங்கி பொண்டாடிக்கு ஒரு 100 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ நல்லா இருக்கும், எப்ப பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி 100 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ ரைட்டு, ஒரு சேலை, இவங்களுக்கு வேட்டி சட்டை, வீட்டுக்கு கறி நைசா கொண்டாட்டி சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சரக்கு சாப்பிட்டு வேண்டி அப்படின்னு ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு கோட்டு வாங்கி சாப்பிட்டு 1 மாசம் ஆயிரும். 1 மாசம் ஆனவனா பொண்டாட்டி சொல்லு என்னங்க நாளைக்கு லோனு கட்டணுங்க அப்படின்னு சொல்லு. உடனே ஆத்திரம் வந்து புருஷனுக்கு அடி ஊதி தரத்தி அமைச்ச உடனே நாளைக்கு வாங்கன்னு அப்படின்னு வந்துடும். இதுலயும் லோன்ல பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி. ஆசீர்வாதம்னு ஏன் பேர் வந்து தெரியுமா, லோன் வாங்குற வர புருஷன் முண்டாட்டி அந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவா. சார் கும்புறேன் சார், சார் கும்புறேன் சார், ஆசீர்வதிக்கிறேன், உங்களை நம்பித்தான் இருக்கு, பின்னால வீடு தாவரம் எடுக்கணும், சகல தேவை வச்சிருக்கேன் அப்படின்னு ஓயாம கும்பிடுவாங்க. சார் கும்புறேன் சார், கும்புறேன் சார். அவன் கொடுத்துட்டு 5ஆம் தேதி ஆச்சுன்னா அவன் கும்பிடு, அக்கா கும்புறதான் கட்டியிருக்கா, அக்கா கட்டியிருக்கா, அக்கா கட்டியிருக்கா. தேதி 5ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா போதும். அதே விஷயத்த எப்படின்னா அவங்க வருவாங்க சார் வாங்கிக்கங்கன்னு சொல்லுவாங்க. வாங்கின பிறகு என்ன நம்மள திட்டுவாங்க. இதனால இந்த லோனை வாங்கி அந்த லோன் அடைக்கிறது, இந்த மாதிரி நீ ஏகப்பட்ட குடும்பம் வேஸ்ட் ஆகி போச்சு. அது மட்டும் இல்ல, இன்னொரு லோன் இருக்கு விடிவெள்ளி. அந்த லோன் வர விடியுமா விடியாத அவங்க வீட்டுல இலை விடுது, காலை வெள்ளன வந்துறாங்க. என்ன நடக்குது சொல்ற, வீட்டுல புருஷன் இருக்காலே அவன் தான் இருக்க லோனுக்கு உண்மையிலையா, புருஷன் இருக்காலே இல்லையா அவன் தான் வீட்டுல இருக்கு. அது சரி, பாயை விரிச்சு முன்னால ஒரு விளக்கு ஒண்ணு பத்த வச்சுறாங்க. விளக்கு வச்சு விளக்கு எரிஞ்சுக்கிறதுக்கு பணம் வாங்குறவரா எரி. சரி, இப்ப பணம் வாங்கினோம்னா விளக்கு அமைச்சாங்க. இதோட நம்ம வீடுலாம் இருந்து குட்டி வைக்கிற போயிடணும், அவங்க வீடுலாம் வெளிச்சு முடிச்சு ஓஹோன்னு ஆயிடணும். இந்த லோன் வாங்குற இதுலயா ஒரு 10 பேருக்கு ஒரு ஆளு குழு தலைவி இருப்பாரு, விடிவெள்ளியாவுக்கு குழு தலைவி மயில புழுண்டத அவங்க பார்த்தா பெரிய மந்திரி. பாத்து பேசிக்காங்க அம்மாக்கு விளக்கமா தந்துக்கிட்டு இந்த நாட்டே ஆள போற மாதிரி அவங்க 200 ரூபாய் ஹேண்ட்பேக் போட்டுக்கூடாது. நான் தான் குழு தலைவி, பணம் கட்டினா மதுரை பிடிச்சி ஆட்டிவாங்க பணத்தை வைடி. அன்னைக்குன்னு பார்த்தா குழு தலைவி ஓடி ஓடி சந்துலாம் ஒளிங்க காளியம்மா காளியம்மா. சொல்றேன், லோன் வாங்குறீங்க, மாமா சொன்ன மாதிரி புருஷன் என்ன வேலை பாக்குறாரு, என்ன வருமானத்தில் இருக்கிறாருன்னு பாத்துக்கிட்டு வாங்க. தயவு செய்து உங்களுக்கு கும்பரை ஆத்தா தேவையில்ல. யாராவது ஒருத்தன் பேக்கு போட்டு, அன்னைக்கு எங்க ஊர்ல ஒருத்தன் பேக்கு போட்டு ஒரு பேண்ட் சட்டை போட்டு வந்தேன், அவன் கரண்ட் பில்லு கட்ட வந்தவனா, அவன் போய் சார் இலக்குலோனும் 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 அவன் கரண்ட் பில்லு கட்ட வந்தான். வாங்குறது மட்டும் இல்ல, கார்பரேட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மொத்தமா ஓடின்னு போட்டு ஆதார லாக் பண்ணிடுறாங்க, மொத்தமா இது பண்ணி. தயவு செய்து லோன் வாங்காது. அதனால பல குடும்பம் லோன் அதை என்பதை சொல்லி இதுக்கு மேல பேசணும்னா பப்புனுக்காரன் போட்டு அறுத்து குமிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிக்கொண்டு கலைப்பணியை தூங்க மற்றும் இந்த நாடகத்திற்காக ஒருங்கிருக்கின்ற அத்தனை ரசிகர்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது ஆட்சி ஏற்ற இந்த நாடகத்தை காண ஒருங்கிருக்கின்ற எனது அன்பு அப்படி மிருதங்க சக்கரவர்த்தி முத்துராஜ் அவர்களை வருக வருகிற வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இன்றே தூங்கின நன்றி வணக்கம். ஒரு பைக் சாவி நம்ம இடத்துல இருக்கு, யோசிச்சவங்க சாவி ஒண்ணு வாங்கல, அன்னை பெட்டி காத்து கொடுக்குறேன், பத்திரமா இருக்கீங்க. அவங்க வரலைன்னா பைக்கை நீங்க எடுத்துட்டு ஊருக்கு போயிடலாம். வண்டி எங்க நடக்குன்னு தெரியுமே, அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். எல்லா வண்டியிலையும் நம்பர் இருக்கும். வந்து தந்தை அந்தோனி சொந்தமா பாட்டனி பாரி வரே
கண்ணால் கண்டா பின்னாமகிற பக்க வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பார்க்கிறேன் நெஞ்சார்ந்த நன்றி. வெளிவைகள் இளைஞர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அவர் வர சொல்லவா? வெளிவயல் இளைஞர் மன்றத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம்.